எல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலம் எல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி உண்மகளே தேவியம்மா உற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா கோவை மாநகரிலே தண்டு மாரியம்மா கோவை மாநகரிலே தண்டு மாரியம்மா ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா ஈரோட்டு நகரிலே ரெண்டு மாரியம்மா சின்ன மாறி பெரிய மாறி சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்காயி சின்ன மாறு பெரிய மாறி சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்காயி சேலமா நகரினிலே கோட்டை மாரியம்மா சிங்கப்பூர் நாட்டிலே தாக்கி அடாவடியில் ஈடுபட்ட ஒரு காரணம் அவர் தன்னை சுற்றியுள்ள பல பேரை தாக்குகிறார். அதுக்கு பிறகு இடைநடுவே தடுக்க போன போலீசாரையும் கடுமையாக தாக்கியிருந்தார். இது பற்றி போலீசார் உடனடியாக அந்த யுவதியை கைது செய்து விசாரித்து இந்த நீதிமன்றத்திலே முன்னிறுத்தி கடந்த 22ஆம் தேதி வரை அவரை விளக்கமறையில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இவர் குறித்து விசாரித்த வேளையில் கடந்த 12 ஆண்டுகளாக இலங்கையிலே தங்கி இருக்கின்ற யுக்ரைனிய நாட்டைச் சேர்ந்தவர் அவர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் FD Woodler இப்பொழுது ஊடகங்கள் மூலமாக வெளியிட்ட ஒரு செய்தியில் இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரலாம், இலங்கையின் இயற்கை அழகை ரசிக்கலாம், இலங்கையின் விருந்தோம்பலில் உண்டு மகிழலாம், ஆனால் இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். There was an incident in Mount Lavinia last night that was around 23:50 hours, where the lady of Ukrainian origin was arrested by the Mount Lavinia police on the charges of an assault on a lady, and also for alleged robbery, and also for obstructing police duties. And the lady's suspect was remanded at the next court date, the 22nd April 2006. Now, we, the Sri Lanka police, would wish to request all tourists to enjoy the beauty of our country, and also at the same time, please do adhere to the laws of this country. Where anyone who violates the law, the police will definitely take action against it. புதியதான நோடா ஸ்ப்ரூம் புதுத்துறை பச்சை விட ரொம்ப சிறந்தது. அதாவது ஒரே தடவையில நல்லா சுத்தமாக்கிடுமா. இதோட சாஃப்ட் எல்லா துளைகளையும் சுத்தமாக்கிடும். நல்லா அம்சமா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு கம்மி. 5 கோடி அளவுக்கு உழைக்கும். புதியதான நோடா ஸ்ப்ரூம் ஒரு முறை பண்ணின ட்ரை புதுத்துறை